ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கான வீடியோ பதிவில் நவம்பர் 21க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டிற்கு தடை விதித்து அவசர சட்டம் கொண்டு வந்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தான் இந்த ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டிற்கு தடை விதித்து அவசர சட்டம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதை மீறினால் யாராச்சும் ஆன்லைன் சூதாட்டம் விளையாண்டா 5000 ரூபாய் அபராதம் ப்ளஸ் 6 மாத சிறை. ஸோ இதுதான் அந்த அவசர சட்டம். ஸோ ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டிற்கு அவசர சட்டம் கொண்டு வந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. 2020ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு பெற்ற நாவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷகி பெயின் அப்படிங்கிற ஒரு நாவல் தான் 2020ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு பெற்றிருக்குது. அதை எழுதினவர் யாருன்னா டக்ளஸ் ஸ்டூவர்ட் தான் அதை எழுதியிருக்காரு. இவர் ஒரு ஸ்காட்லாந்து அமெரிக்க எழுத்தாளர். இவர் எழுதின முதல் நாவல் தான் இந்த ஷகி பெயின். ஸோ அந்த முதல் நாவலுக்கே இந்த ஆண்டிற்கான, அதாவது 2020ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு பெற்றிருக்குது. ஸோ வருடம் சிறந்த நாவலுக்கு தர பரிசு தான் புக்கர் பரிசு. இந்த ஆண்டு ஷகி பெயின் அப்படிங்கிற நாவலுக்கு தந்திருக்காங்க. அது எழுதுனது டக்ளஸ் ஸ்டூவர்ட். இவர் ஒரு ஸ்காட்லாந்து அமெரிக்க எழுத்தாளர். இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் வீராங்கனை யாருன்னா நீலிமா கோஷ். 1952 நடந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் எந்த பதக்கமும் வாங்கலை. இருந்தாலும் இவங்க கலந்துக்கிட்டனால இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் தடகள வீராங்கனையான நீலிமா கோஷ். 1300 ஆண்டுகள் பழமையான இந்து கோவில் கண்டுபிடிக்கப்பட்ட நாடுங்கன்னா பாகிஸ்தான். பாகிஸ்தானில் தான் 1300 ஆண்டுகள் பழமையான ஹிந்து கோயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் இருக்க ஸ்வாட் மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 1300 ஆண்டுகள் பழமையான ஹிந்து கோவில். கரோனா சிகிச்சைக்கான மருந்து பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட மருந்து எதுனா ரெம்டெசிவிர். இது ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிற தன்மை இறந்துருச்சு. ஸோ ரெம்டெசிவிர் மருந்து தான் கரோனா சிகிச்சைக்கான மருந்து பட்டியலிருந்து நீக்கம் செஞ்சுட்டாங்க. யாருன்னா WHO, உலக சுகாதார நிறுவனம் தான் இதுக்கு அங்கீகாரம் தர்றது ஒரு மருந்துக்கு. அவங்க கரோனா சிகிச்சைக்கான மருந்து பட்டியலில் இருந்து இந்த ரெம்டெசிவிர் அப்படிங்கிற மருந்தை தற்போது நீக்கம் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் காலமான இந்தியாவின் தலைசிறந்த யானை ஆராய்ச்சியாளரான அஜய் தேசாய். சமீபத்தில் காலமான இந்தியாவின் தலைசிறந்த யானை ஆராய்ச்சியாளர் அஜய் தேசாய். தமிழகத்தின் நுண் நீர்ப்பாசன திட்டத்திற்கு மத்திய அரசு எவ்வளவு கோடி கடன் தந்திருக்காங்கன்னா 1358 கோடி. தமிழகத்தின் நுண் நீர்ப்பாசன திட்டத்திற்கு மத்திய அரசு எவ்வளவு கோடி கடன் தந்திருக்காங்கன்னா 1358. எந்த நிதியத்தில்னா நுண்ணீர் பாசன நிதியம். ஸோ மத்திய அரசால் நபார்டு வங்கி உதவியோட உருவாக்கப்பட்டது தான் இந்த நுண்ணீர் பாசன நிதியம். ஷார்ட்டாக MIFன்னு சொல்லுவாங்க. அதன் கீழே தான் இந்த 1358 கோடி தமிழ்நாடு தந்திருக்காங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணீர் பாசன திட்டத்திற்காக தந்திருக்காங்க. எந்த திட்டத்துக்கு கீழே தர்றாங்கன்னா பிரதான் மந்திரி சின்சாய் யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி சின்சாய் யோஜனா எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா நுண்ணீர் பாசனத்துக்காக உருவாக்கினதான். அந்த கீழே தான் இந்த நுண்ணீர் பாசன நிதியம் தமிழகத்திற்கு 1358 கோடி கடன் வந்திருக்காங்க. ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டிற்கு தடை விதித்துள்ள மாநிலம் தமிழ்நாடு. 2020ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு பெற்ற நாவல் ஷகி பெயின். அதை எழுதுனது டக்ளஸ் ஸ்டூவர்ட். இந்தியாவின் முதல் ஒலிம்பிக் தடகள வீராங்கனையான நீலிமா கோஷ். 1300 ஆண்டுகள் பழமையான ஹிந்து கோயில் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு பாகிஸ்தான். கரோனா சிகிச்சைக்கான மருந்து பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட மருந்து ரெம்டெசிவிர். சமீபத்தில் காலமான இந்தியாவின் தலைசிறந்த யானை ஆராய்ச்சியாளர் அஜய் தேசாய். தமிழகத்தின் நுண்ணீர் பாசன திட்டத்திற்கு மத்திய அரசு எவ்வளவு கோடி கடன் தந்திருக்காங்கன்னா 1358 கோடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஒரு டைம் 2 டைம் இந்த வீடியோ நல்லா பாருங்கள், நல்லபடியாக படிச்சுக்குங்க. நாளைக்கு இதை விட அதிகமான கரண்ட் அஃபேர்ஸோட மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.